எல்லோருக்கும் வணக்கம். ரஞ்சினி, கரூர்ல டீச்சரா இருக்கேன். நான் பிவிஹெச்ல ஃபர்ஸ்ட் வந்து சிவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த முக்கியமாக அந்த வாண்ட், அப்புறம் அஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் அவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். வந்து உள்ள வந்தது எப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் பிவிஹெச் வந்து 2019 நான் உள்ள வந்தேன். எப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் வந்தது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டு அந்த சிம்பிளை பார்த்துட்டு எனக்கு இந்த சிம்பிள் என்ன, ஃப்ரீ கிளாஸ், பானுமதி மேடம் திருச்சியில் கிளாஸ் போட்டிருந்தாங்க. சரி, ஃப்ரீ கிளாஸ் நம்ம போய் பார்ப்போம், இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிளாஸ். வந்து பிவிஹெச்குள்ளே வர்றதுக்கு காரணம் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து 60ஆம் கல்யாணம் நடந்தது. அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா ஃபேமிலியோட நாங்கள் போயிட்டு வந்தோம். ஃபேமிலி போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பெரிய வேன் வந்து ஃபுல்லாக எல்லாமே டேமேஜ் ஆகி எல்லாருமே அடிபட்டாங்க. அதில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆனோடனே என்ன பண்ணேன், நான் மயிலாடுதுறை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணாங்க. அப்போ வந்து ஃபுல்லாக போயிட்டாங்கன்னு தான் சொல்லிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் நான் வந்து அக்குபஞ்சர் டாக்டர்னால நான் அந்த பாயிண்ட்டை போட்டு ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டோம் திருவாரூர் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து ஓரளவுக்கு சுயநிலையெல்லாம் வந்துருச்சு. சுயநிலை வந்தோடனே சரி, எங்கள் தம்பி என்ன பண்ணால், நீங்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு திருச்சி கொண்டுட்டு வந்துட்டோம். திருச்சியில் இதனால் கூட்டிகிட்டு போனதுனால என்ன ஆச்சுன்னா, எங்கள் தம்பிக்கும் எங்களுக்கும் வாக்குவாதம் வந்து சண்டை வந்துருச்சு. நீ தான் பார்த்தாகணும், நீ தான் எல்லாம் பண்ணணும், நீ தான் வந்து அவங்கள எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி நீ கூட்டிகிட்டு வந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, எப்படியாவது நம்ம வீட்டில் இருந்து அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுத்து அவங்கள சரி பண்ணணும், ஏதாவது ஒரு வழி காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் வாட்ஸ்அப்பில் இது வந்தது மேடம். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தேன், பிவிஹெச் வந்து ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்காங்க, பானுமதி மேடம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். இந்த அட்டன் பண்ண கிளாஸில் வந்து சரி நம்ம வீட்டில் இருந்து நம்ம போய் பக்கத்தில் தான் பார்த்துக்க முடியல, டிஸ்டன்ஸ் ஹீலிங் நம்ம போய் அதை வந்து கற்றுக்கிட்டு அவங்கள நம்ம தூரத்துல இருந்தே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஆனால் 3 மாதம் பெட்ரிடன், மூக்கில் தான் டியூப் போட்டு எல்லாமே சாப்பாடெல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆள் போட்டு. எங்கள் தம்பி வந்து நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், வீட்டிலேயே தான் நீ பார்த்து எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரியே கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைகாஸ்டமி டியூப் போட்டு, தொண்டையில் டியூப் போட்டு, அதில் மூக்கு வழியாக டியூப் போட்டு எல்லாமே ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருந்தால் அதுலேருந்து மீண்டு சரி பண்ணி 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணி விட்டுட்டு அவங்க வீட்டில் கொண்டே விட்டாச்சு. எங்கள் தம்பி வீட்டில் விட்டோம்னா என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து வரக்கூடாது, போகக்கூடாது, அம்மாவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அப்புறம் இவங்க இப்படி இருக்காங்க, ஆனால் நடக்க வச்சு தான் அனுப்பிச்சி விட்டேன் நான் எல்லாமே. இப்படி இருக்காங்களே அவங்கள வந்து சரி பண்ணி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம இங்கேருந்து சரி பண்ணணும் போது தான் இந்த பிவிஹெச் கிடைச்சிது. பிவிஹெச் கிடைச்சோன்னே நான் வந்து இங்கேருந்து டெய்லி பாட்டை எங்கள் அப்பாட்ட சொல்லி பாட்டை போட விட சொல்லி அஃபர்மேஷன் காட்டி இங்கேருந்து ஹீலிங் கொடுத்துட்டே தான் இருப்பேன். நான் நல்லா நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அவங்ககிட்ட வந்து இந்த நெகட்டிவ் கனெக்ஷன் நிறையா இருந்தது. அந்த நெகட்டிவ் கனெக்ஷன் ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவங்கள. அதுக்கப்புறம் இந்த அமாவாசை பௌர்ணமி டைம்லலாம் ரொம்ப பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், நான் முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே அந்த பார்த்துட்டு இருக்க பொண்ணை வந்து டே கேர் பொண்ணை வந்து நீ முன்னாடியே இதெல்லாம் பண்ணிக்கோ, எல்லாமே அஃபர்மேஷனாக நெத்திக்கு நேரம் வச்சு எல்லாம் காட்டி இந்த சாங்கெல்லாம் போட்டு விட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த பொண்ணு போட்டோன்னா அந்த அமாவாசை அதுக்கும் தெரிஞ்சு போச்சு, அந்த நெகட்டிவ் கனெக்ஷன் தெரிஞ்சு போச்சு, ஏதோ நம்மளை வெளியே ஏற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுச்சு, என்னை வந்து சுத்தமாக பேச விடாமே பண்ணிட்டாங்க ஃபோனில். எங்கள் அப்பாட்டையும் பேச விடலை. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது தான் அப்புறம் கொரோனா டைம் பிவிஎஸ் சிவா சார் கிளாஸ் ஃபுல்லாக, ஃபேஸ்புக் கிளாஸ் ஃபுல்லாக நான் அட்டன் பண்ணி அந்த பிளெஸ்ஸிங் டைமில் எங்கள் அம்மாவை நினச்சி இங்கேருந்து ஹீலிங் கொடுக்க அவங்களுக்கு நல்லா நார்மலாகவே இருந்துச்சு. ஒரு தடவை ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தப்போ வந்து அவங்க வந்து எங்கள் அம்மா வந்து இது நெகட்டிவ் கனெக்ஷன் வந்து ஏகப்பட்டது இருந்துன்னு சொல்லிட்டு சிவா சார்கிட்ட டைரெக்டாக நான் ஃபோன் அடித்து பேசினேன். அப்போ வந்து சிவா சாரே வந்து பேசி என்ன சொன்னேன், என்ன இவ்வளோ சத்தம், ஒரு பயங்கர ஐசியூவே அதர்ற மாதிரி சத்தம் வந்தது. அப்போ என் தங்கச்சி வேற பயந்துட்டாங்க. அப்புறம் நான் போய் நீ வா பக்கத்துலன்னு சொல்லிட்டு நான் போய் உள்ளே இருந்து அஃபர்மேஷன் கார்டும் அந்த வாண்டையும் வச்சுட்டு சிவா சார் லைவ்ல வந்து அந்த இதை வந்து நெகட்டிவ் கனெக்ஷன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக தூங்கிட்டாங்க. அங்கே இருக்க நர்ஸுங்கெல்லாம் எப்படி இது வந்து மிராக்கல் நடந்தது, எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே அது வந்து ரியலி மிராக்கல் தான் அது.
அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணி அப்போ எங்கள் அம்மா வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சு சாப்பிட்டு அப்புறம் கோவிட் டைமில் வந்து ஃபீவர் வந்து இறந்துட்டாங்க. அடுத்தது எங்கள் அப்பாவும் இதேமாரி இதை மாதிரி பிரச்சனை தான் எங்கள் வீட்டில் விடமாட்டேன்ட்டேன். எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் அது நெகட்டிவ் கனெக்ஷன், வீட்டில் நெகட்டிவ் கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு கண்டுபிடிச்சி எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் பானுமதி மேடம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பப்போ ஏதாவது டவுட் கேட்டால் ஹீலிங் பண்ணுறது எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கனெக்ஷன் இருந்தது. அவங்க ஹீலிங் கொடுத்தோம்னா பர்ஸில் இருக்க வாண்டு கூட 3 வாண்டு, பிங்க் கலர் வாண்டு 3 வாண்டு அப்படியே உடஞ்சிது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நல்லா ஒன்றுமே கிடையாது. ஆனால் எல்லா பிரச்சனையும் ஹார்ட்டில் ப்ராப்ளமு, லங்ஸில் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், பித்தப்பையில் எல்லாமே. ஆனால் வந்து நம்ம சென்ஸ் பண்ணி பார்த்தோம்னா எதுவுமே இல்லைன்னு தான் காட்டுச்சு. கடைசியில் எங்கள் அப்பா ஐசியூவில் அதே மாதிரி இருந்தப்போ இந்த மாதிரி எங்கள் தங்கச்சிட்ட சொல்லி நம்ம ஷோல் எலிவேஷன் சாங்கை போட்டு 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 ஓரளவுக்கு அவங்கள ரிலீஃப் பண்ணி கொண்டு வந்தேன். அப்புறம் போன வருஷம்தான் அப்பாவும் இறந்துட்டாங்க. பிவிஹெச்சில் வந்து முக்கியமானது வந்து சோல் எலிவேஷன் சாங் மெயினாக. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அஃபர்மேஷன் ஃபர்கிவ்னஸ் படிக்க 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 நமக்கு வந்து மன நிறைவு கிடைக்கிது. அதே மாதிரி நான் நிறையா பேருக்கு வந்து இங்கே வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பானுமதி மேடம் கிளாஸ் வந்து நான் திருச்சியில் ஒரு கிளாஸு, அப்புறம் நவநீதம் சொல்லிட்டு திருச்சியில் 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணேன். சித்ரா மேடமும் பானுமதி மேடமும். அதுக்கப்புறம் திருப்பூரில் சிவா சார் கிளாஸ் 2 கிளாஸு, கோயம்புத்தூரில் 2-3 கிளாஸு, சென்னையில் மேடவாக்கத்தில் 2 கிளாஸ் அட்டன் பண்ணி அப்புறம் பானு மேடம் சொன்னாங்க, நீ ஏன் டீச்சராக போகக்கூடாது, உன்னால் முடியும், நீ பண்ணு, கிளாஸ் கரூரில் ஒரு கிளாஸ் போடு, கிளாஸ் போடுன்னு சொல்லவும் அப்புறம் நான் ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி பானுமதி மேடம் ஃபஸ்ட்டு வரதா இருந்தது. ஃபஸ்ட் டைம். அப்புறம் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாதனால அப்புறம் வந்து சாமு மேடம் வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 60 பேர் வந்தாங்க. அதில் வந்து நல்ல ரிசல்ட்டு கிடச்சி எல்லாம் அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்ருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து 2 பொண்ணுக்கும் மேரேஜ் இஷ்யூஸ் இருந்தது. பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாண்டை வச்சு அளந்து இது பண்ணி சொல்லி அப்புறம் எனக்கு ஒரு மருமகன் நல்ல மருமகனாக அமைச்சார். அதே மாதிரி 2வது பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொன்னோன்னே என்ன பண்ண பானுமதி மேட்ட சொன்னேன். அப்புறம் சாமு மேடம் நீங்கள் வாண்டை வச்சு பேசிட்டு உங்கள் பொண்ணுக்கு டிவைன் ஃபயர் சொல்லிகிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பொண்ணு வந்து வர மாப்பிள்ளையை தட்டு கிடைக்காமல் இது பண்ணுவாங்கன்னா. அதே மாதிரி 2 மருமகன் பேரும் சிவான்ற 2 பேருமே. ஆனால் நல்ல இடமா அமைஞ்சுது. அதனால வாண்டை வச்சு பேசுனதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது எனக்கு. அதே அப்புறம் வந்து எங்கள் பெரிய பொண்ணு நல்லா ஃபாலோ பண்ணுவான், சின்ன பொண்ணு ஃபாலோ பண்ண மாட்டான். இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. பிவிஹெச் வந்து கிளாஸ் வந்து கரூரில் நான் போட்டு கிளாஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைப்பேன். அதனால் கிளாஸ் இங்கே வந்து வரவங்களுக்கு என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து 2 hours 3 hours அவங்க தனியாக வரவங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி நான் நிறையா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் எங்கள் தம்பி பேசவே மாட்டாங்க, 2 சுத்தமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது நில பிரச்சனைலாம் வந்துருச்சு. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன், பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் நான் இது பிவிஹெச் சாரீ தான் கட்டிட்டு போவேன். பிவிஹெச் சாரீ கட்டிட்டு போகும்போது அந்த சாரீ கட்டிட்டு போகும்போது உண்மையிலேயே வந்து ஒரு பவர் இருக்குது அந்த சாரீக்கு. அந்த போனேன்னா சண்டை வரும்ன்றது கூட சுமூகமாக முடிஞ்சிருச்சு எனக்கு. இதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சி. இந்த சாரியில் ஒரு பவர் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பவர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் தம்பி வரமானா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன், டிவைன் ஃபைட் சொல்லிகிட்டே இருப்பேன். பர்ன் அவே அண்ட் பிளேஸ் அவே ஆல் த நெகட்டிவ் கனெக்ஷன் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் மை பிரதர்ன்னு சொல்ல அவங்க வந்து அவங்க பாட்டில் அவங்க வேலை உண்டு. ஃபஸ்ட்டு என்னை பற்றி கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அது போக 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 அது அப்படியே மாறி இப்போ சின்ன தம்பி பேச ஆரம்பிச்சுட்டு வந்து பெரிய தம்பி பேசுகிறேன். அப்போ இந்த நில பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் நான் அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்க, எங்கள் வீட்டில் முடியாதவங்க எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். எந்த மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, நீங்கள் இதை பண்ணுங்க, உங்களுக்கு 7 days படிங்க, 7 days படிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் இருந்தால் நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட எல்லாமே பண்ணி ஓரளவுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க எனக்கு. அடுத்தது வந்து ஒரு இது பண்ணது வந்து ஒருத்தங்க ஒரு வயசானவங்க ரொம்ப வந்து நைட்டில் எந்திரிச்சு அவங்க பாட்டில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பி போடுவாங்க. வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப கேன்சர் பேஷண்ட்.
அவங்களுக்கும் அதே மாதிரி நான் வந்து அஃபர்மேஷனு இது கேலண்டர் எல்லாம் கொடுத்து ஹீலிங் கொடுத்து அவங்க வந்து நார்மல் ஆகிட்டாங்க. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் அவங்க நைட்டில் இந்த மாதிரி எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து கேலண்டரை கொடுத்து நீங்கள் அது கேலண்டரை தலைமாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, வாண்ட வைங்க, ஹீலிங் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து அவங்க உண்மையிலே அந்த ரொம்ப ஒரு சோல் எலிவேஷன் சாங் போட்டு 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 அந்த சோல் எலிவேஷன் சாங் போட 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 நல்லாவே அமைதியாயிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இப்போ ஒரு ரீசெண்டாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எங்கள் மாமியார் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. எங்கள் மாமியாரும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் இப்போ 2 நாளாக ரொம்ப அப்படியே அவங்க பாட்டில் பேச ஆரம்பித்து சண்டை போட்டு இது பண்ணி பானுமதி மேடத்திட்ட சொல்லி கொஞ்சம் ஹீலிங் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அந்த நைட்லலாம் பயங்கரமாக தூங்கவே விடலை. இப்போ பண்ணி 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 இப்போ அமைதியாக கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன்ட்டு வீட்டை விட்டு போகிறேன்ட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அமைதி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய பிவிஹெச் மூலயமா நமக்கு நிறைய நன்மைகள் வருது. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இப்போ என்னென்னா ஸ்கூலில் வந்து சொல்லி வச்சுருக்கேன். நான் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ஒரு கிளாஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவங்க பீரியட்ஸ் பெயின் எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுருக்கேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் நம்ம ரீச் பண்ணணும், நம்ம பிவிஹெச்சை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எங்கள் வீட்டில் அதே மாதிரி எங்கள் மருமக பிரச்சனை பண்ணாங்க, பெரிய மருமக. அதே மாதிரி இந்த பிவிஹெச் சாரிக்கு நான் ஒரு இது டெஸ்டிமோனியல் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு பயங்கர சண்டை வர்ற மாதிரி ஆகிப்போய் இந்த பிவிஹெச் சாரி கட்டிட்டு போனோன்னே அது ரொம்ப சண்டை போட்டு அடிதடி சண்டை வர்ற மாதிரி இருந்தது. அப்படியே ஆஃப் ஆகி சாஃப்ட் ஆகிட்டார் எங்கள் மருமகன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. மன்னிப்பு கடிதம் படிக்க 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 நமக்கு எவ்வளோ எவ்வளோ நன்மைகள் நடக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்த வர சாபங்கள் எல்லாம் நீங்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டிலையே வந்து நிறைய சாபங்கள் இருந்தது. அதனாலே எங்கள் அம்மா வந்து பக்கத்துலேயே ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னே சொல்லுவாங்க. நான் பாட்டை போட்டு இந்த பாட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சோல் எலிவேஷன் சாங்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த பவர் அந்த சோல் எலிவேஷன் சாங் போட 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 கத்திக்கிட்டு இருந்தவங்க அப்படியே அமைதியாகி உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து மேடு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு பிவிஹெச் சொல்லி கொடுத்து இப்போ அவங்க ஃபேமிலியே இப்போ ஃபாலோ பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ தண்ணி போடுறதே நிறுத்திட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பானுமதி மேடத்துக்கு முக்கியமாக தேங்க்ஸ். அவங்க தான் வந்து என்னை வந்து வழி நடத்தி கொண்டு போய் இந்த அளவுக்கு. ஆனால் வந்து இந்த மற்றவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா என்னோட ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளமே கிடையாது. வந்து ஹெல்ப் பண்ண வயசானவங்களுக்கு முக்கியமாக இது யார் யாருக்கு ரீச் ஆகணும்னு போய் பண்ணமோ அந்த அளவுக்கு நான் பண்ணேன். அதே மாதிரி அன்பு கரங்களில் போய் நான் அங்கே கிளாஸ் டெய்லரிங் சொல்லி கொடுக்கும்போது அங்கே நான் நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணி இந்த ஃபர்கிவ்னஸ் படிக்க 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 உண்மையிலே வந்து நான் எனக்கு வந்து என்னோட இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பயம்னா ரொம்ப பயம். ஒரு கதவெல்லாம் சாத்திட்டு காருக்குள்ளே உட்காந்துருந்தோன்னா அப்படி ஒரு பயம் வரும். இந்த அஃபர்மேஷன் நானே தான் சுயமன்னிப்பு 7th இதெல்லாம் படிக்க 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 அந்த பயன்றதே எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியும். பிறந்ததுலேருந்தே எனக்கு அந்த பயம் இருக்கும். அந்த பயம் வந்து படித்து என்னிடம் இருக்கும் அனைத்து பயம் மற்றும் சந்தேகங்களை நீக்கி விடுங்கள் சொல்ல 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 இதில் லிஃப்ட்டில் போனால் எனக்கு ஒரு பயம் வரும். போனோன்னா அது எப்படா உள்ளே இறங்கி கதவை திறக்கும்னு அந்த மாதிரி ஒரு பயம். நெஞ்செல்லாம் படப்படைச்சி கையெல்லாம் வேர்த்து போய் அப்படி அந்த மாதிரியா இருக்கும். அஃபர்மேஷன் படிக்க 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 அந்த மாதிரி அந்த பயன்றதே போயிடுச்சு. இன்னும் இந்த பிவிஹெச் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீ என்ன குச்சியை வச்சு சுற்றிட்டே இருக்க, இதே வேலையாக போகிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால ஃபஸ்ட்டு சேர்ந்தப்போ நான் என்ன பண்ணுவேன், நைட்டு 11:30க்கு மேலே எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் ஹீலிங் பண்ணிட்டு 1 மணிக்கு படுப்பேன். நான் தெரியாமல் அப்படியே பண்ணி 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 அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்லன்னு இப்போது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க அலோவ் பண்ணதுனால தான் நான் இந்த அளவுக்கு பிவிஹெச் வந்து நல்லா ஃபாலோ பண்ணி டீச்சர் ஆகிற அளவுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க வந்து அதே மாதிரி நைட்டு படிச்சுட்டு அப்புறம் படிக்க 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 நெகட்டிவ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து என்னோட ஆரம்பம் நல்லா ஸ்ட்ராங் ஆகி ஓரளவுக்கு நான் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் ஆனால் வந்து சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நீ என்னது படிச்சுட்டு இருக்க, வாண்டை வச்சு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இப்போ தான் கொஞ்சம். ஆனால் அவங்க வந்து பயங்கரமாக வந்து என்னை திட்டுவாங்க, கோபம் தாபம் ரொம்ப கோபம் வரும்.
இப்போ நான் அவங்களுக்கு கணவருக்கு அஃபர்மேஷன் படிக்க 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 அந்த கோபதாவங்கள் எல்லாமே ரொம்ப பேட் வேர்ட்ஸ் வல்கர் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னடனா அவ்வளோ சாஃப்ட் ஆயிட்டாங்க. தேங்க்ஸ் டு பிவிஹெச். பிவிஹெச் படிக்க 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 இந்த ஃபர்கிவ்னஸ் படிக்க 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 எங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு நன்மை, ரொம்ப நன்மை கிடைச்சு. பெரிய இந்த பிவிஹெச் வந்து யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகி இது மூலயமா நன்மை அடையணும்னா என் மனசுல கோ அண்ட் ஹெல்ப், கோ அண்ட் ஹெல்ப்னு தான் எனக்கு தூண்டிகிட்டே இருக்குது. ஹெல்ப் பண்ணு, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அதே மாதிரி தான் நீ பண்ணு, போய் பண்ணு பண்ணு பண்ணுன்னு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வர்றவங்களுக்கு நீ சொல்லி கொடுத்துருவேன், ஒரு அஃபர்மேஷன் கொடுப்பேன், படிங்க 3 நாள் 4 நாள் வாங்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன் நான்.